தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தமிழ்நாடு மாநில நிர்வாகி திரு தாஸ் பாண்டியன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக நாடாளுமன்ற முழக்கம், வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய கருத்து விமர்சனங்கள், சமீபத்திய பதவி பறிப்பு மசோதா தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பல கருத்து விமர்சனங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், காங்கிரஸ் சார்பில் வைக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள், தமிழகத்தின் அரசியல் களம், 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி ஓரணியில் தமிழ்நாடு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று அதிமுக பாஜக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய முழக்கங்கள், தமிழக ஆளும் திமுக மீது நாள்தோறும் பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு, அதன் தாக்கம், அது தொடர்பான கருத்து விமர்சனங்கள், இப்படியாக நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். முன்னதாக சமீபத்திய தூய்மை பணியாளர்களோட போராட்டம், அவர்களின் கோரிக்கைகள், அவர்களின் வழிகள், அந்த போராட்டங்கள் மூலமாக நாடு முழுவதும் பெரும் கவனம் பெற்றது. அரசாங்க தரப்பில் சில சிறப்பு திட்டங்களை அறிவித்தால் கூட அவர்களின் பிரதான கோரிக்கை பணி நிரந்தரம், தனியார் மையத்தை நோக்கி எங்களை நகர்த்தாதீர்கள் என்பன போன்ற பிரதான கோரிக்கைகள் இன்னும் செவிசாய்த்த பாடில்லை என்ற நிலை தொடர்கிறது. இப்படியான சூழலில் நிறைய விஷயங்கள் நம்ம திரு தாஸ் பாண்டியனோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தாஸ் சார். தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தியை வாழ்த்துக்களை தெரிவித்து நம்மளுடைய பயணத்தை தொடர்வோம். நல்லது, மகிழ்ச்சி சார். தலைப்பில் குறிப்பிட்டது போல நிறைய விஷயங்கள் தமிழக அரசியல் களம் தேசிய அளவிலும் கவனம் பெற்றிருக்கிறது. நம்ம தமிழகத்தில் பார்க்கும் பொழுது சமீபத்திய அந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டம் நாடு அறிந்தது. எல்லா கட்சிகளுமே ஆதரவு கரம் நீட்டினார்கள். ரொம்ப ரொம்ப பிரதான மிக முக்கியமான ஒரு கோரிக்கை தான். வேலை செய்கிறாங்க, பணி நிரந்தரம் பண்ணுங்க, ஊதியத்தை குறைவாக பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப சாதாரண ஒரு கோரிக்கைகள் தான் நம்ம பார்க்கணும். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அவர்களோட பணி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா அந்த போராட்டத்திற்கு போதே 1-2 தினங்கள் அங்கங்கே குப்பை இருந்ததெல்லாம் நம்ம மறுக்க மாட்டோம். அப்படி ஒரு 10 நாள்லாம் எடுக்காமல் போனால் மாநகரமே நாறிவிடும் சூழல் தான் நிலவியது. அதில் யாரோ நீங்களும் நானும் வேலை செய்ய முடியாது, அதில் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னும் போது அவங்களுடைய பணி உடனே அதை செயல்படுத்தணும். அந்த கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் செயல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த நொடி வரை அவங்க முன்வைத்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக காலை உணவு தரோம், உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் படிப்பு தரோம் அப்படின்லாம் சில அறிவிப்புகளை சிறப்பு அறிவிப்புகளாக வெளியிட்டு இருக்கிறது தமிழக அரசு. எப்படி சார் பார்க்கலாம்? அதாவது இந்த உலகத்தில் தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கும்போது அவங்க ஒரு பெரிய தூணு. அவங்கள நம்ம வேதனைப்படுத்தவோ அவங்களுக்கு உண்டான உரிமைகளை நம்ம பறிக்கவோ கூடாது. இந்த தமிழக அரசு ஒரு நல்ல அரசுனா இந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் நிரந்தரம் பண்ண மாட்டேங்காங்க, எதுக்கு அதுக்கு செவி சாய்க்க மாட்டேங்காங்க அப்படின்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 12-13 நாள் பட்டினியும் பசியுமாக போராடுறாங்க. அது இந்த தமிழக அரசு ஒரு நாளில் முடிக்கிற வேலை. அது அவங்க என்ன கேட்க போகிறாங்க? எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்க, எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க. நம்ம அந்த குப்பை தொட்டிக்கிட்ட போக முடியல, மூடிக்கிட்டு போகிறோம். அவன் வண்டியில் நிற்கிறான், அந்த குப்பையை அள்ளி கொட்டுறான். நீங்கள் என்னென்ன கழிவுகள் இருக்கோ எல்லாத்தையும் குப்பத்தில் தான் போடுறீங்க. அது ஏன் செவி சாய்க்க மாட்டுக்கு இந்த தமிழக அரசு அப்படின்னா, இந்த குப்பை அள்ளுறவங்க 199 பேர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள். அந்த பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், கீழ்நிலையில் உள்ளவர்கள், இவர்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட், இந்த அரசு, இந்த ஸ்டாலின் அரசு செவி சாய்க்கவில்லை. இது கண்டிக்கத்தக்கது. நாங்கள் பிஜேபி ஆட்சி தமிழகத்தில் வந்தோம்னா இவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் கண்டிப்பாக செய்வோம். எங்கள் தலைவர்கள்ட்ட போராடி நாங்கள் இதை கேட்போம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 99.9 விழுக்காட்டினர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள். எஸ். அப்போது இன்னும் நீங்கள் சொல்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும், முக்கியத்துவம் தந்திருக்க வேண்டும்.
ஆனால் மாறாக செவி சாய்க்க அது நடக்கல. சாதி ரீதியா பார்க்குது இந்த அரசு. ஆமா. அப்போ அது பார்க்குறோம். நீதிமன்றத்தின் உத்தரவை முன்வைத்து காவல்துறை அப்புறப்படுத்தி இருக்கிறது. உடைப்போர் உரிமை இயக்கம் அதை நாங்கள் கண்டிப்பாக போராட்டம் வந்து நாங்கள் திருப்பி போராடுவோம் அப்படின்னு நீதிமன்றத்தின் அனுமதி கேட்கும். தவறு கண்டிக்க. எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னு கேட்குது. ஏன் நீங்கள் போராட்டம் தான் பண்ணுமா, மீண்டும் ஏன் அதை ஆரம்பிக்க போறீங்கன்னா நீதிபதி அந்த கருத்தை முன்வைத்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது மாதிரியே செவிசாய்க்காததற்கான காரணம் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அரசாங்கம் அப்படி இருப்பது துரதிருஷ்டவசமானது இல்லையா சார்? 100% அகற்றப்பட வேண்டிய அரசு வரக்கூடிய தேர்தலில் மக்கள் சாட்டையடியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவார்கள். விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் கண்ணீரை துடைக்கும் அரசு தான் நமக்கு தேவை. விளிம்பு நிலையில் ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்த தூய்மை பணியாளர்கள், குப்பை அள்ளுறவங்க, உங்களுக்கு வந்து டாய்லெட் கிளீன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் முதன் உரிமை கொடுக்கணும் சார். பாவப்பட்டவங்க இல்லையா, நம்ம அந்த இடத்துல பக்கத்தில் வீடு இருந்தால் கூட நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம். ஆனால் இந்த தொழிலாளி அதிலே புழங்கிட்டு போய் அவன் அந்த கையை கழுவிட்டு அவன் சாப்பிடும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவங்களெலாம் நம்ம வந்து உண்மையிலே நம்ம வந்து எப்படி ஒரு குழந்தைய தாய் பராமரிக்கிறாங்களோ அவனுடைய சின்ன வயசுலேருந்து, அதே மாதிரி தான் இந்த தூய்மை பணியாளர்கள். சமூக நீதி அரசு அப்படின்னு தான் திமுக சொல்லுது. வேறு எந்த மாநிலங்களிலும் இப்படியான ஒரு அடைமொழிக்குள் ஒரு அரசாங்கம் அழைக்கப்படுவதில்லை. நாங்கள் தான் திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசுன்னு இந்த அரசு சொல்லுதே சார். சார், இவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சமூக நீதினா என்னன்னு தெரியல சார். சமூகத்தில் நீதி, சமூக நீதி இவங்க பிரித்து பார்த்து படித்தா கூட ஒரு சின்ன பையனுக்கு கூட புரியும். சமூக நீதிங்கிறீங்க, கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட உங்கள் எம்எல்ஏ கணக்கெடுங்க, உங்கள் மாவட்ட செயலாளரை கணக்கெடுங்க, இதே நீங்கள் சாதி ரீதியாக தான் கொடுக்குறீங்க. அங்கே சமூக நீதியே பேசப்பட மாட்டேங்குது. பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த கோட்டா மட்டும்தான் கொடுக்குறீங்களே தவிர மாவட்ட செயலாளர் எனக்கு தெரிஞ்சு ஒருவரோ 2 பேரும் இருக்கிறாங்க. இதுல வந்து பெரிய சாதிக்காரனா தான் நீங்க மாவட்ட செயலாளரை போடுறீங்க. அதுலயே உங்க சமூக நீதி செத்து போகுது. இன்னைக்கு ஒரு ஆணவ கொலை நடக்குது, அந்த ஆணவ கொலையை உங்களால் வந்து கண்டிக்க முடியல, அதுக்கு பதில் சொல்ல முடியல, அதுக்கு உண்டான சட்டத்தை இயற்ற முடியல. நீங்கள் பீகாரில் போய் ஜனநாயக படுகொலைன்னு பேசுகிறீங்க. அது எந்த அளவுக்கு நியாயம்? நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்களா, இல்லைன்னா சும்மா ஒரு மேக்கப் போட்டு ஒரு டைம் பாஸ் பண்ணுறீங்களான்னு எங்களுக்கு புரியலை. அரசியல் என்பது இந்த ஊரில், இந்த தமிழகத்தை ஒரு மன்னன் ஆட்சி ஆள்றது. மன்னன் மக்களுக்கு பணிவடை செய்யணும். கிராமம் எப்படி இருக்குது, கிராமத்தில் தண்ணி வசதி எப்படி இருக்குது, சாப்பாடு வசதி எப்படி இருக்குது, பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்குது, விவசாயி என்ன பண்ணுறான், நீ அங்கேருந்து வரணும். நிறைய நம்மளுடைய திருச்சியில் அந்த சில இடங்கள்லாம் மலைப்பாதைகள்லாம் இனி போடலை, நீ தொட்டியில் தூக்கிட்டு தான் போயிட்டு போகிறாங்க. நேற்று முந்தானத்து கூட சன் நியூஸில் காமிச்சாங்க, தொட்டியில் தூக்கிட்டு. நம்ம அதெல்லாம் களை எடுக்கணும்ல சார். அதான ஒரு ஆட்சியாளருக்கு. நம்ம சிட்டியை மட்டும் கூட்டி தொடச்சிட்டா போதுமா? நம்மளுடைய கிட்டத்தட்ட 234 தொகுதியில் என்னென்ன இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன சமூக பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இவங்க சரி செய்யாமல் சமூக நீதி சமூக நீதி அப்படிங்கிறாங்க. இந்த சமூக நீதியில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி, திருமாவளவன் கூட்டணி, இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் கூட்டணி ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அந்த தலைவனையும் கருத்துறாங்க. உண்மையை பேசணும், நீதியை வாங்கி கொடுக்கணும். சமூக நீதி பேசுகிறவன் பூரா சமூக நீதினா என்னன்னே தெரில, பக்கத்தில் உட்கார விட மாட்டேங்கிறான். என்ன சமூக நீதி இருக்குது இந்த நாட்டில்? ஒருத்தனுக்கு ஒருத்தன் சும்மா லவ் பண்ணுறாங்க, பொண்ணும் லவ் பண்ணுது, பையனும் லவ் பண்ணுதான். அங்கே போய் உங்களுக்கு வந்து ஆணவ படுகொலை நடக்குது, அங்கே எங்கே சமூக நீதி இருக்கு சார்? இப்போ வந்து படுகொலை தடுப்பதற்காக சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கை இன்று வரை தொடர்கிறது. நம்ம சமீபத்திய அந்த கவினோட படுகொலைக்கு பிறகு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னதாக தேர்தல் வாக்குறுதியாக இது தந்தது திமுக அரசு 2021. ஆனால் 6 மாதங்களில் அடுத்த தேர்தல் வரப்போகிறது, இன்னும் செயல்படுத்தலை, ஏற்ற மாட்டாங்க. அந்த கோரிக்கைகளை இன்னும் கூட்டணி கட்சிகள் நாங்கள் வலியுறுத்திருக்கோம், கேட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறதான் பார்க்க. கூட்டணி கட்சி இந்த 4 வருஷமாக என்ன பண்ணிச்சு? இன்னைக்கு இந்த 3 மாதமாக யாராக இருக்கட்டும், நீங்கள் யாரை பற்றி கேட்டாலும் நான் சொல்லுவேன். எந்த தலைவனுக்கும் இந்த பாஜக தொண்டை வந்து என்றைக்குமே நீதி, சமநீதி, நியாயத்தை பேசுகிறவன் தான். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்,
இந்த சட்டத்தை நீங்கள் 21 சொல்லி உங்கள் வாக்குறுதியில் சொல்கிறீங்க இந்த கொண்டு வர முட்டு இது வரைக்கும் நீங்கள் கொண்டு வரல. ஏன் கொண்டு வர மாட்டீங்க? நீங்கள் கொண்டு வந்தால் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய சாதிக்காரன் தான் இருக்கான். மூத்த சாதிக்காரன்னு சொல்கிறானுங்க. பட்டியலின இவன் வந்து ஏழப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் நம்ம மிதிக்கணும், நம்ம தான் முன்னாடி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்கீங்க. ஒருத்தனுக்கு ஆதி திராவிடர் மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஒரு எஸ்சிக்கு வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் கொடுத்துருக்காங்க. உயர்கல்வித்துறை கொடுத்துருக்காங்க. உயர்கல்வி ஆமாம், ஒருத்தனுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட 74 உட்பிரிவு இருக்குது அந்த சாதியில். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த சாதியிலேயே. எஸ்சியிலேயே பல சாதி இருக்குது. அதில் ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க தான் எல்லாரும் வச்சுருக்கானுங்க. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகங்கள் திராவிட அரசியல் காய் நவுத்துறது. எஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை கையில் எடுத்துப்பான். அவனுக்கு எவன் குனிறானோ எவன் வணக்கத்தை போடுறானோ அவனை ஏற்றுப்பான். ஓகேங்களா? ஆகையால் இவங்களுக்கெல்லாம் சமூக நீதி தெரியாது. இந்த திராவிட கட்சிகளை தமிழகத்தை விட்டு அகற்றணும், தூர தூக்கி விசிறி அடிக்கணும். அதாவது புதிய ஒரு தலைவர்லாம் வரணும். இப்போ எங்கள் இதிலெல்லாம் வந்து இப்போது எங்களுடைய கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கார். இதுக்கு முன்னால் அண்ணாமலை அவர்கள்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வரணும் சார். இளைஞர்கள்லாம் ஆட்சியால் வரணும். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ எல்லாரும் மக்கள் வந்து என்ன நடக்குன்னு தெரியணும்ல உங்களுக்கு. இவ்வளோ நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க, இனிமேல் ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு செல்லு கையில் எல்லாரும் வச்சுருக்கான், இன்ஸ்டாகிராம் இருக்குது, உங்களுக்கு நடக்கிறத அப்பப்போ பார்த்துட்றான். நீ காலையில் பீகார் போனேன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நீ ஜீப்பில் ஏறி நின்னவொன்னே போட்டு விட்டுருதான். தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பீகாரில் இருக்கிறாரு, ஜனநாயக படுகொலையை கண்டிக்கிறாரு. இங்கே கொலை நடந்து போச்சு, ஆணவ கொலை, இதை கண்டிக்கல, ஜனநாயக படுகொலைன்னு அங்கே போயிட்டாரு. வாக்கு திருட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம அது பேசலாம் சார், நம்ம அது பேசலாம். வாக்கு திருட்டும் நம்ம பதவி பறிப்பு மசோதா தொடர்பாக பேசலாம். அதற்கு முன்னதாக தமிழகத்தோட களம் பார்க்கும் பொழுது, இப்போ நீங்கள் உங்களுடைய புதிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறீங்க, அதிமுக கூட்டணிக்காக அவரை வைத்தார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் தொடர்கிறத பார்க்குறோம். அண்ணாமலைக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் தலைமை பார்க்கும் பொழுது ஒரு தோய்வு இருக்குது பாஜகவில் அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி சார் பார்க்கலாம்? அப்படி இல்லை சார். இப்போது நயினார் நாகேந்திரன் அவர் வந்து ஒரு மூத்தவர், ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் அவ்வளோதான் ஓட முடியும். இளைஞர்கள் ஓடக்கூடிய லெவலுக்கு அவர் ஓடியார முடியாதுல்ல. உங்களுக்கு வந்து அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் 2 பேரும் பிஜேபி தான், பட் ஓடக்கூடிய வித்தியாசங்கள் இருக்குது. ஆகையால் அது அப்படி தான் இருக்கும். எங்கள் தொண்டர்கள் பிஜேபியில் தான், பிஜேபி தொண்டர்கள் பிஜேபியில் இருக்கிறாங்க. இல்லை, அந்த இயற்கையான ஒரு சுணக்கம் அல்லது இயற்கை அப்படி தான் சார். இந்த வயதுக்கு இவ்வளோ ஓட முடியும், அந்த வயதுக்கு அவர் ஓடினார் அப்படின்றது வந்து 26 தேர்தல் நெருக்கத்தில் ஒரு ஆக்டிவ் மோடு நீங்கள் குறையிறதா உணரலையா? இல்லை, ஒன்றும் இல்லை. அது வந்து இப்போ எங்கள் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் நயினார் நாகேந்திரனோட சேர்ந்து அவர்களோட சேர்ந்து தான் பயணம் பண்ணுறாரு இல்லையா. நயினார் நாகேந்திரன் இப்போ எங்களுக்கு வந்து கோஷ்டிகள் இல்லை. நாங்கள் வந்து நயினார் நாகேந்திரன் ஆள், இவர் வந்து அண்ணாமலை ஆள், இவர் வந்து அவர் ஆளுலாம் இல்லை. நாங்கள் எல்லாருமே பிஜேபி தாமரை சொந்தங்கள் தான். இங்கே கோஷ்டி பூசல்லாம் இல்லை. அதனால் இந்த தாமரைக்கு உள்ள வாக்குகள், தாமரையில் இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருந்துச்சு. இளைஞர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து இளைஞர்கள் மாற்று கட்சி எல்லா இதுலேருந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர்லாம் இல்லாதது இப்போ வந்து கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. சில பேர்லாம் அப்படி அண்ணாமலை தேடி வரவங்க கூட அப்படி போயிடுவாங்க, அவர் தலைவர் இல்லை. ஆனால் பிஜேபி தொண்டர்கள் இங்கே இருப்பாங்க. அதில் சில சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுவார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவருடைய அன்பான அரசியலில் கொண்டு வருவார். ஸோ அது வந்து உட்கட்சி சரி. ஆமாம், உள்கட்சி சரிவே. அதிமுக பாஜக கூட்டணி கணிந்ததுலேருந்து என்ன உருவாச்சு அப்படின்னா, கூட்டணி ஆட்சி பாஜக கேட்டுகிட்டே இருக்குது, அதிமுக அதை ஒத்துக்கலை, என்னுடைய தலைமையில் தான் தேர்தல், நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் சமீபத்தில் கூட உங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மன்னிக்கும் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்தபோது கூட கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி பெயரை உச்சரிக்க கூட மறக்கிறார் அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. என்ன சார் உண்மையில் பிரச்சனை? அதாவது வந்து இப்போ நீங்களே ஒரு கேள்வியை வைக்கிறீங்க, அமித்ஷா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னார்? கூட்டணி ஆட்சி. இப்போ நாங்கள் அவங்க கூட்டணி தானே,
அவங்க எங்கள் கூட்டணி தானே, கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. தலைமையில் அப்படின்றாரு. இல்லை, கூட்டணி எங்கள் என்னது எந்த தலைமையில் சொன்னார்? தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை தான் சொன்னார். பிஜேபி நடப்பது வந்து சட்டமன்ற தேர்தல் அல்லவா? நீங்க நாடாளுமன்ற தேர்தல்னா அது புரிந்து கொள்ளப்படும். நடப்பது தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல். அதிமுக தலைமையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில்னா இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அது வாதமா? சரி, இதுக்கு வந்து ஏன் அப்போ அது ஒரு ஒரு இணக்கம் குறைவதாகவே முன்வைக்கப்படுது? அப்படிலாம் இல்லை, ஒரு சில பொலிட்டிக்கல் வார்த்தைகள் முன்ன பின்ன வரத்தான் செய்யும். ஆனால் கூட்டணி தானே, கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்கிறாரு. கூட்டணி இப்போ நாங்கள் கூட்டணி இருக்கிறோம் சார். ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சாலும் சார், கூட்டணி என்பது வேறு, கூட்டணி ஆட்சி என்பது வேறு. எஸ், எங்களுக்கும் அதில் ஒரு பங்கு கொடுப்பார்லங்க. இப்போ முதலமைச்சர் ஆகிறாரு, எங்களுக்கும் ஒரு 10-25 எம்எல்ஏ வரும்போது எங்களுக்கும் ஒரு மினிஸ்டர் பதவி எங்களுக்கும் ஒன்று கொடுப்பார்ல. கூட்டணி ஆட்சி தானே. அதுதான் சொல்றேன். நீங்க அதுதான் பிரச்சனை. கூட்டணி ஆட்சி ரொம்ப நாசுக்கா கேக்குறீங்க. ஆமா, அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க சார். திருப்பியும் அப்படி இல்லை, அப்படி இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் என்பது வேறு, நீங்க அமைச்சர் கேக்குறீங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றாங்க தமிழக களத்துல. பழனிசாமி அவர்களுக்கும் ஐயா மோடி ஐயா அமித்ஷாஜி அவர்களுக்கும் நல்ல இணக்கங்கள் இருக்கு. எங்களோட வந்து நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது ஏடிஎம்கே எங்களோட. அது ஒவ்வொருத்தர் பேசும்போது பழனிசாமி என்ன சொல்கிறாரு, நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லா மேடையிலும், அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி தான் நடக்கும். ஆமாம், எத்தனை பேர் சொல்கிறாங்க, நான் எங்களுடைய எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் கட்சியில் உள்ளவங்க. அதை நாங்கள் என்னைக்காச்சும் அதை நாங்கள் கேட்குறோமா? நாங்களும் என்ன சொல்கிறோம், உங்கள் கூட்டணி நம்ம கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறோம். இது காலங்கள் வரும்போது அதற்கு தகுந்தவாறு எத்தனை எம்எல்ஏ அவங்க வராங்க, நாங்கள் எத்தனை எம்எல்ஏ வரோம், இப்படிலாம் ஒரு கூட்டு பிரச்சனை நடக்கும்போது கூட்டணி ஆட்சி சில இதுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்போ பேசிப்பாங்க. ரொம்ப அதிருப்தியில் இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி. அதாவது கீழே வந்து தொண்டர்களிடையே ஒரு இணக்கம் இல்லை. எடப்பாடி பழனிசாமியுமே தேர்தல் நேரத்தில் இல்லை ஜனவரிக்கு பிறகு கூட்டணி தொடர்பாக வேறு சில முடிவுகள் எடுப்பதற்குமே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் நிறைய அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நிறைய சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்களும் நானும் பேசுகிறோம். நைட்டு போய் நம்ம டிவி முன்னாடி உட்காந்தோம்னா சன் டிவிலேருந்து, சன் நியூஸ்லேருந்து, புதிய தலைமையிலேருந்து, சத்யம் டிவி வரைக்கும் எல்லா டிவிலையும் டிபேட் நடக்கத்தான் செய்யுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை முன் வைப்பாங்க. அதுலேயும் சன் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பனட்டு பேசும்போது வால்யூம் கம்மியாக வச்சுருவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட்டாக பேசும்போது சவுண்டாக வைப்பாங்க. அதுக்குன்னு ஒன்று நிறைய ஒரு கைத்தடிகள்லாம் இருக்குது. நான் டெய்லி பார்க்குறேன்ல. ஆகையால் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. அது ஆப்போசிட்டு நம்ம எதிர்கட்சிகள் தூண்டி விடும்ல சார். நமக்கு ஆப்போனட், இப்போ எங்களுக்கு பிஜேபிக்கு ஆப்போனட் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, அது ஐடி விங் இருக்குது, அவங்க இஷ்டத்துக்கு போட்டு விடுவாங்கல்ல. அது ஜனநாயக நாடு இல்லையா? பேச்சு உரிமை, சொல்லுரிமை, வார்த்தை உரிமை, உங்களுக்கு வந்து எழுத்து உரிமை எல்லாமே இருக்குல்ல, போடுவாங்க தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களுடைய கூட்டணி எங்களுடைய தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. எங்கள் தலைவர்கள் முடிவு பண்ண மாதிரி நாங்கள் 2026 கண்டிப்பாக ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி. தொடர்ந்து மாநில உரிமைகளை நசுக்க பார்க்கிறது, பறிக்க பார்க்கிறது பாஜக. அதனோடு அதிமுக கூட்டணி வைத்து பயணிக்கிறது பார்த்தீர்களா அப்படின்றது தான் ஒரு பிரதான முழக்கமாக முன்வைக்கப்படுது. அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க, புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன மாநில உங்களுடைய சுயாட்சியை நாங்கள் என்ன அமுக்க பார்க்குறோம்? நீங்கள் உங்கள் மாநிலத்தை உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் ஆட்சி ஆள்றீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு தான் இலவசம் கொடுக்குறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு தான் குழந்தைகளுக்கு காலையில் சிற்றுண்டியெல்லாம் வழங்குறீங்க. நீங்கள் வழங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கூலில் குறைஞ்சது ஒரு 100 பேர் 150 பேர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? அந்த 150 பேர் சமைக்கிறதுக்கும் உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் பொண்டாட்டி புருஷன் பிள்ளைங்க 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு எப்படி இருக்கும் சார்? நீங்கள் 4 பேர் உங்கள் பிள்ளைக்கு 2 பிள்ளைக்கு நீங்கள் சமைச்சு கொடுக்கும் வீட்டில் எவ்வளோ அழகாக சமைச்சு கொடுப்பீங்க. அந்த நீங்கள் வந்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் சார். மீன் பிடிச்சு கொடுக்கக்கூடாது, ஓகேவா? வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க. அந்த வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ண போகிறான், வேலைக்கு தூய்மை பணியாளர்கள் நீங்கள் பெர்மனன்ட் ஆக்குனீங்கன்னா அவன் வேலை செய்ய போகிறான், அவனுக்கு இலவசம் வேண்டாம், சம்பாதிக்க போகிறான். பிள்ளைகளுக்கு காலையில் சிற்றுண்டி அவனுக்கு கொடுக்க தெரியாதா? அவன் பிள்ளைக்கு
காலையில் ஒரு 2 இட்லி கொடுக்க தெரியாதா? இப்போ காலை உணவு திட்டத்தை வந்து நீங்க எதிர்க்கிறீங்களா? சார் நீங்கள் காலை உணவு திட்டம் எதுக்கு கொடுக்குறீங்க சார்? 100 பேருக்கு கிண்டி போட முடியாது சார், அந்த சாப்பாடு நல்லா இருக்காதுல்ல. பசியோட ஒரு நீங்க சாப்பிட்டு தெம்பாக பள்ளிக்கு செல்வார் முதல்ல. சார் நீங்க பெத்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா? வேலை கொடுங்க சார், எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் வேலை செஞ்சு எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல, இதை விட நீங்கள் ஸ்கூலில் போடுறீங்களே அதை விட நல்ல சாப்பாடு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதான் சொல்கிறேண்ணே, 150 பேர் 200 பேருக்கு ஒரு பாடசாலையில் ஆக்குறீங்க, அந்த சாப்பாடு 2 பேர் தான் சமைக்கிறீங்க. அந்த சாப்பாடு எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் 2 பிள்ளைகளுக்கு காலையில் நம்ம சமைச்சு கொடுக்குறது எப்படி இருக்கும்? நீங்கள் வேலை கொடுத்துட்டா நான் சமைச்சுப்பேன்ல. எனக்கே மீனை பிடிச்சு கொடுக்குறீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க. வேலை தரலையா சார்? வேலை இல்லையா? வேலை எங்கே சார் கொடுத்துருக்கீங்க? வேலை வாய்ப்பு திட்டம் எங்கே சார்? ஒரு அரசு என்னைக்கு இலவசம் கொடுக்குதோ அன்னைக்கு வந்து இந்த 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 நாட்டினுடைய மக்களை நீ பிச்சைக்காரன் ஆக்குறன்னு அர்த்தம். இது என்னுடைய கருத்து. இது நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்படுது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் போகும்போதும் நிறைய அறிவிப்புகளை வெளியிடுகிறார். துறை சார்ந்த தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பல வெளிநாடுகளுக்கு செல்கிறார், பல முதலீடுகளை ஈர்க்கிறார். அவங்களுக்கு அது லாபம் இல்லைன்னு சொல்றீங்களா சார்? அது அவங்களுக்கு லாபம், நமக்கு லாபம் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் வரக்கூடிய பாதை நடப்பாதையை சீர் செய்யுங்கிறேன். என்னுடைய அரசினுடைய பாடசாலைகளை சீர் செய்யுங்கிறேன். வெள்ளையடி, டேபிள் டெஸ்க் நல்லா போடு, வாத்தியார்களுக்கு நல்ல மரியாதை கொடுங்க, வாத்தியாருக்கு முதனுரிமை கொடுங்க, அங்கே இருக்கிற பாடசாலையில் உள்ள பாத்ரூமை நல்லா வச்சுக்கோங்க. இதையெல்லாம் அரசு செஞ்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ முதலீட்டை கொண்டு வந்து என்ன லாபத்தை பெற்று என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இது வரைக்கும் கடன் தான் வாங்குறீங்க. ஏன் கடன் வாங்குறீங்க சார்? கடன் வாங்குறீங்க சார், இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்குறீங்களா சார்? அதுக்கு ஏதாச்சும் ஒரு வெள்ளரிக்கை, இந்த லட்சம் கோடி வாங்கினோம், இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வெள்ளரிக்கை இருக்கா? இப்போ நம்ம இடைவெளிக்கு முன்னாடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொன்னீங்க. அது பிரதான கோரிக்கைகளாக இருக்குது சார். இப்போ நம்ம தமிழக களத்தில் பார்க்கும் பொழுது சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக வெற்றி கழகத்தோட 2வது பிரம்மாண்ட மாநாடு நம்ம அதை பார்க்குறோம். அதில் முன்னதாக திமுகவை மட்டுமே பெரிய அளவில் விமர்சித்து வந்த தாவேகா அதிமுக பாஜகவையும் பெரிய அளவுக்கு முழக்கங்களை முன்வைத்தது, எதிர்கருத்துக்களை முன்வைத்தது. எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அதுக்கு முன்னதாக பாஜகவோடு தாவேகா அதிமுக கூட்டணியில் வரும் அப்படிலாம் நிறைய ஆர்வங்கள் சொல்லப்பட்டது. அது எல்லா கதவுகளும் அந்த மாநாட்டுக்கு பிறகு அடைக்கப்பட்டு விட்டதோ? அப்படி இல்லை சார். அதாவது எதுக்கு எடுத்தாலும் தமிழகம் முதல் மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அரசு சொல்லுது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சி ஆரம்பிக்கிட்டோம். நமக்கு நான் வந்து என்னுடைய வயது தெரிந்த வயதிலிருந்து, என் நினைவு தெரிந்த வயதிலிருந்து நான் வந்து பொது களத்தில் இறங்கியிருக்கேன். சோசியல் ஒர்க்கு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் தாவேகா மாநில தலைவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய நடிகர் ஆண்டு தான் இந்த நாடு நாசமாக போச்சு. நல்லா கேட்டுக்கணும், நடிகர் ஆண்டு தான் இந்த நாடு இன்னும் சாதி கலவரத்தில் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் கேரளத்தில் நடிகர் எவனாச்சும் ஒருத்தன் ஆளை வருவானா பாருங்கள்? வரமாட்டான். இந்த மக்கள் நடிகனை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட. எம்பி ஒருத்தர் வந்துருக்காரு சார், இப்போ உங்கள் எம்பி ஒருத்தர் வந்துருக்காரு, இப்போ சுரேஷ் கோபி நடிகர் தான் அவர் கேரளாவில் சார். எம்பியாக வந்திருக்காரு, நாட்டை ஆள வரல. எம்எல்ஏ வரலாம், எம்பியாக வரலாம், நிற்கலாம். அந்த தொகுதியை பொறுத்து நீ நல்லா ஆளுவியா நல்லா செய்ய மாட்டேன்னு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. நீ முதலமைச்சருக்கு வரையே, நீ முதலமைச்சர் வரும்போது கோரிக்கை என்ன? நீ வந்து என்ன பண்ண போற? இந்த தமிழக மக்களுக்கு என்ன பண்ணுவ? அதை எங்கேயாச்சும் சொல்லியிருக்கியா? நான் என்ன கேட்குறேன், கட்சி ஆரம்பிக்க என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லுவேன் என்ன பண்ண போறேன்ட்டு. நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க தமிழகத்தில், நீ வந்து நான் 2026 ஆட்சியை பிடிக்கணுங்கிற 2 மீட்டிங் தான் போட்டிருக்க, நீ முதலமைச்சர் ஆகணுங்கிற. நீ என்ன பண்ணுவ? தமிழக மக்களுக்கு என்ன பண்ணுவ? எதிரி பாஜக, அரசியலில் ஒரே எதிரி திமுக அப்படின்னு நீங்க கொள்கையும் அரசியலையும் நீங்க எதுங்க? நீ என்ன பண்ண போற? நீ கொள்கையை எதுக்குற, அரசியலை எதுக்குற, ஓகே. பாஜக கொள்கை எதுக்குற, திமுக அரசியல் எதுக்குற, நீ என்ன பண்ண போற? உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? நீங்க என்ன செய்ய போறீங்க? அது சொல்லணுமா சொல்லக்கூடாத மக்கள்கிட்ட?
சார் நான் இதை பண்ண போகிறேன், நான் வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன். என்ன வீட்டுக்கு இது வரைக்கும் ஜல்ஜீவன் திட்டம் கொடுத்துருக்காரு மோடி ஐயா அவர்கள், எல்லா வீட்டுக்கும் தண்ணி பஞ்சமே இருக்கக்கூடாதுன்ட்டு. நான் வந்து இந்த எஜுகேஷனில் இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரீயாக்க போகிறேன், கல்வி இலவசமாக கொடுக்க போகிறேன், மருத்துவம் இலவசமாக கொடுக்க போகிறேன். இந்த மக்களுக்கு இதை சேவ் பண்ணி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? தேர்தல் வாக்குறுதியாக கொடுப்பாரு, ஒருவேளை தேர்தல் நெருக்கத்தில் அதை அறிவிப்பார் சார். வாக்குறுதி மாநாட்டு மேடையில அறிவிப்பார். நீ மாநாட்டு மேடையில் சொல்லணும்ல, 3 சொல்லு, எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். 500 வாக்குறுதிகள் கொடுக்கும்போது நீ புக்கை பிரிண்ட் பண்ணு. அடிப்படை என்ன, மனிதனுக்கு அடிப்படை என்ன, அதை உன்னால் செஞ்சு கொடுக்க முடியுமா? நீ சொல்லிட்டு அரசியலுக்கு வரணும். நீங்கள் மேடையை போடுவீங்க, 1 மணி நேரத்தில் மேடையை முடிப்பீங்க, அது உங்களுடைய ஜனநாயகத்தில் வந்து இதில் வந்து சட்டத்தில் இடம் இருக்குது சார். நீங்களும் கட்சி ஆரம்பிக்கலாம், நானும் ஆரம்பிக்கலாம், நீங்களும் பேசலாம், நானும் பேசலாம். ஆனால் இதே கருணாநிதி அவர்கள் நெல்லையில் கூடும்போது நெல்லையே எங்கள் தொல்லை அப்படின்னு சொல்லி பேசுவார். கூட்டம் கூடுறவெல்லாம் ஓட்டு போட மாட்டான் அப்படிம்பார். அது மாதிரி சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா? சிரஞ்சீவி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய நடிகர், பெரிய சூப்பர் ஸ்டாரு, 16% வாக்குகளை பெற்றார். ஆந்திராவில் அவருடைய நிலை என்ன? நீ 12 சார், ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு வாங்குவ, நீ 12,000 ஓட்டு வாங்குவ, 10,000 ஓட்டு 12,000 ஓட்டு வாங்கி நீ வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அடுத்த நிலைக்கு நீ வந்து தள்ளப்படும் போது உன்னுடைய வேலைகள், உன்னுடைய தொண்டர்கள் வேலைகள், உன்னுடைய தொகுதி வேலைகள், மக்கள் ஓட்டு போடுறத அடுத்த அரசியல் கட்சியும் பார்க்கும்ல. லட்சக்கணக்கில் இளைஞர்கள் கூடுறாங்களே சார். சார் லட்சக்கணக்கில் உங்களுக்கு இளைஞர் கூட, என்கிட்டையும் இளைஞர் இருக்கான்ல, பிஜேபிலையும் இளைஞர் இருக்கான், ஏடிஎம்கேல இளைஞர் இருக்கான், திமுகவிலையும் இளைஞர் இருக்கான். இன்னைக்கு எல்லாரும் கூட்டம் போட்டால் லட்சக்கணக்கில் நம்ம கூட்டலாம்ல, கூட்டம் கூட்டலாம்ல. நீங்க ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி சார், புதியவரை நோக்கி இவ்வளவு பேர் சார் புதுசா கட்சி ஆரம்பிக்க முடியாம வண்டியில ஏறினவர் தான் சிரஞ்சீவி. வண்டியில் ஏறி டாட்டா போடும்போதே லட்சக்கணக்கில் வந்தான். அது தெரியுமா அவருடைய நிலை என்ன? நீங்கள் வந்ததை நான் குறை சொல்லலை, அதாவது சில வழிமுறைகள் இருக்கு. நீங்கள் மக்களுக்கு நான் இதை நல்லது செய்வேன், நான் வந்தால் செய்வேன் அப்படிங்கும்போது மக்கள் ஆதரிப்பாங்க. நீங்கள் சும்மா உங்களுடைய குடும்ப பிரச்சனை, திமுகவுக்கும் உங்களுக்கும் தலைவா என்ற படத்தில் வந்து ஒரு பிரச்சனை, உங்கள் 2 பேருக்கும் மோதிக்கிற பிரச்சனையை நீங்கள் அரசியல் ஆக்காதீங்க. இங்கே வந்து நீங்க வேணா நேருக்கு நேரா மோதிக்கோங்க. நீங்க அரசியல் தொடங்கி சுருக்கிட்டீங்களே சார், அவ்வளவுதான். கட்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப சுருக்கிட்டீங்க. ஆமா சார், நீ இது வந்து என்ன பிரச்சனை? தலைவா படத்துல திமுக காரனுக்கும் உனக்கும் பிரச்சனை, அது பர்சனல் பிரச்சனை. பர்சனல் பிரச்சனை ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே நீங்க எப்படி பேசுனீங்க எங்களுக்கு தெரியும். நீங்க பர்சனல் பிரச்சனையை கொண்டு போங்க, தமிழக மக்களை சண்டையில் தூடாதீங்க. நாங்களாம் இப்போதான் ஒவ்வொருத்தரும் படிச்சு கொஞ்சம் முன்னேறி வரோம். எல்லா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு வருது. மீண்டும் இவனுங்களை ரசிகனாக்கி நீ உன் கூட்டத்துக்கு கூட்டு ஒன்று பொறுக்கி பயலாக வந்து குடிகாரனை நீ ஆக்காத. நாங்கள் படித்து ஒவ்வொருத்தனும் வேலை செஞ்சு குடும்பத்தை என்ன விமர்சனங்கள் வைக்கலாம் ஒரு கட்சியோட பிரமுகராக. ஆனால் 26இல் அவர் பின்னால் இந்த இளைஞர்கள் இருக்காங்க, வாக்குகளாக வரவே வராதா சார்? சார் வாக்குகள் வரும் சார். நான் தான் சொல்றேனே, இப்போ நீங்க பிரச்சாரம் சிரஞ்சீவி குறிப்பிட்டீங்க, 16% வாக்குகளை பெற்றார், ஆனால் ஆட்சி அமைக்க முடியல. ஆனால் 16% வாக்குகள் அப்படின்றது ஒரு கணிசமான வாக்கு வங்கி தான். அது மாதிரி விஜய் வாங்கினால் அது ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் அல்லவா? அவர் ஆட்சி பிடிக்கிறாரு இல்லைன்னு விட்டுருங்க, ஆனால் ஒரு கணிசமான வாக்குகள் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்துமே சார். புது மாப்பிள்ளைக்கு 3 மாதம் தான் சார், 3 மாதம் தான் அவன் புது கல்யாணத்துக்கு. சரி, 3 புதுசா இல்ல, நீ புதுசா 3 தேர்தலை நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல முதல் தேர்தலாச்சு. இல்ல புதுசா நீ கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாம் வருவான். நீ பேசுறது எல்லாம் மக்களுக்கும் தெரியும். ஒரு ஆட்சியாளர் மாதிரி நீ பேசணும், இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் பேசணும். அதுதான் ஒரு முதன்மையான ஒரு கோரிக்கை. நான் என்ன சொன்னேன், நீ வா, உன்னை வர வேண்டாம்னு சொல்லலை. உன்னுடைய நடவடிக்கையை பார்த்து மக்கள் உனக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. இது வந்து பொதுமக்கள் பதில் சொல்றது. அது தேர்தலுக்கு பிறகு தானே தெரியும்ன்றேன். இப்பவே நீங்க சொல்ல முடியாதுல்ல, தேர்தலுக்கு பிறகு எவ்வளவு பேர் மக்கள் அவர் விரும்புறாங்க, வாக்களிக்கிறார்கள் என்பதை ஒரு நீங்க சொல்ல முடியும். ஒரு கணிப்பு இருக்கு சார். நீ முதலமைச்சர் ஆக முடியாதுல்ல. தேர்தல் இப்போ சார் நீ கூப்பிட்டு இளைஞருக்கு கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் வந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க ஐடியா பிரகாரமே எத்தனை லட்சம் பேர் வந்திருப்பாங்க? செய்தி தகவல் அடிப்படையில் ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் பேர் கூடினார்கள் என்பது 2 லட்சம்
2 லட்சம் டிவைடட் பை 234 தொகுதி வைங்க. 234 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் வச்சா கூட உங்களுக்கு வந்து 10 10 20 ஒரு தொகுதிக்கு 1000 பேர்னா எவ்வளோ ஆகுது பாருங்க. 2 லட்சம் பேர் ஒரு தொகுதிக்கு 1000 பேர்னா 234 தொகுதி வருதா? 1000மே கம்மி தான். நீங்கள் போட்ட கணக்கு பிரகாரம் பார்த்தா ஒரு தொகுதியில் 3.5 லட்சம் வாக்கு இருக்குது, 4.5 லட்சம் வாக்கு இருக்குது, 3 லட்சம் வாக்கு இருக்குது. 70-80% வாக்கு உழுது, 20% தூர்த்தலுங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் 3,24 2,40,000 வாக்கில் வந்து நீங்கள் 10,000 வாக்கு தானே வாங்குவீங்க. எப்படி ஆட்சி அமைப்பீங்க? அடுத்த நிலைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு பெரிய தேசிய கட்சி இணைஞ்சிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக அரசியல் செய்த கட்சிகள்லாம் இருக்கு. இதில் இருக்கா? இல்ல இன்னும் திமுக கூட்டணி நாங்க இருக்கிறோம், ஆனா அந்த பக்கத்துல அதிமுக பாஜகவை தவிர இன்னும் யாருமே கூட்டணிக்குள்ள வரலன்றதான் இந்த தரப்புல விமர்சனம். சார், எங்களுக்கு வந்து நாங்க வந்து கம்யூனிஸ்டையும் திருமாவளவனையும் நாங்க வந்து கிருஷ்ணசாமியையும் ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கே தான் இருக்காங்க. நாங்கள் வந்து இது யாரையுமே வேண்டாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அவங்க எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க சார். அதிமுக இந்த 26 தேர்தலில் இணைகிறாங்களா? ஏன்னா அந்த இரு முரண்களான ஒரு கருத்து இருக்குது. அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறாங்க, அதில் இருக்கலாம். ஆனால் இதுக்கு அவங்க அப்படியே வந்துடுவாங்களா? என்னைக்காச்சு ஒருத்த கொள்கை ரீதியாக கூட்டணி வந்திருக்கானா சார்? சின்ன சின்ன கட்சிகள் கொள்கை ரீதியாக என்னைக்காச்சும் கூட்டணி வந்திருக்கா? மறைமுகமாக நான் கேட்குறேன், உனக்கு என்ன செய்யணுமோ என்ன கேட்கணுமோ நீ ஏடிஎம்கே பழனிசாமி அவர்கள் பேசினா நீங்கள் போகிறீங்க. அந்த ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி வருது. இதில் என்ன இருக்கு? கூட்டணியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டது தானே. இதில் உள்நோக்கங்கள் எதுவும் இல்லைல்ல. பொதுவாக சொல்லப்போனால் சின்ன சின்ன கட்சிகள் வந்து சேரும் பொழுது அவங்களுக்கு உண்டானதை தான் கொடுப்போம். கொள்கை ரீதியாக யாரும் சேரல. இதில் இந்த தரப்பில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பேசும்போது தொடர்ச்சியாக முன்வைக்கின்ற வாதம் என்பது ஒன்றுபட்ட அதிமுக, டிடிவி, ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள். ஆனால் இப்போ பாஜகவோட கவனமின்மையினால் ஓபிஎஸ் வெளியே சென்று விட்டார், அது ஒரு பெரிய இழப்பாக வருமே அதிமுக அப்படின்னு நிறைய பேர் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? சார், ஓபிஎஸ் ஒரு தொகுதியில் பலாப்பழச்சினத்தில் நின்னார். என்ன யாருக்குரிய 3.5 லட்சம் வாக்குகள் வாங்கினா சார்? 3.5 லட்சம் வாக்குகள் அன்னைக்கும் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி, ரெண்டாவது தினகரன், சசிகலா அம்மா, இவங்க எல்லாம் சப்போர்ட்டில் தான் வாங்கினார். அவருக்கு தனியாக செல்வாக்கு இல்லை. அப்போ இவங்க எல்லாமே இன்னும் இப்பவும் தனித்தானே இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒன்றுபட்ட அதிமுக இல்லாத போது கொஞ்சம் அது பலவீனம் அடையுமே. அது ஒன்றும் பலவீனமாகுது. ஓபிஎஸ்க்கு போகிற ஓட்டு அவங்க குடும்ப ஓட்டு, சாதி ஓட்டு கொஞ்சம் போகும். அதுக்கெல்லாம் வந்து பிஜேபி பணிஞ்செல்லாம் போக முடியாதுல்ல சார். பிஜேபியினுடைய கொள்கை ரீதியாக கூட்டணி வரதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கோம். நாங்கள் யாரையுமே வேண்டான்னு சொல்ல. தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி கொடுக்கணும். இந்த திராவிட கட்சிகளினுடைய அநியாயத்தை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும், கரப்ஷன். அதுதான் இது தொடர்பாக பேசும்போது சமீபத்தில் கூட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் வந்து டெல்லி சென்று பிரதமரை சந்தித்த போதோ உள்துறை அமைச்சர் சந்தித்த போது கூட திமுக சிறிய சிறிய கட்சிகளை கூட விடமாட்டுறாங்க, ஆனால் நம்ம கூட்டணியில் சிறிய கட்சிகளை வந்து நம்ம கவனம் செலுத்துவதில்லை, அது வந்து பெரிய சிக்கலை உண்டு பண்ணுன்னு சொன்னதா ஒரு தகவல்கள் இருக்குது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் சிறிய கட்சி, நீங்கள் இப்போ ஓபிஎஸ்னா அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிடினா ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் இல்லை. தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குகள் கூட முதன்மையானது சார். எங்களுக்கு வந்து தினகரன் சப்போர்ட்டுவாக இது வரைக்கும் இருக்காங்க, சசிகலாமா சப்போர்ட்டாக இருக்காங்க, எங்களுக்கு வந்து ஜான் பாண்டியன் கட்சி சப்போர்ட்டாக இருக்குது, எங்களுக்கு வந்து கிருஷ்ணசாமியும் எங்களுக்கு சப்போர்ட்டாக தான் வருவார். இருக்காங்களா சார்? வருவார். சின்ன சின்ன சாதி கட்சிகள், சின்ன சின்ன சங்கங்கள், சின்ன சின்ன, அதாவது வந்து எங்கள் பாரத பிரதமரோடு இணக்கம் உள்ளவங்க, அவரை வந்து ஒரு ஹீரோ மாதிரி பார்க்குறவங்களாம் எங்கள் கட்சிக்கு வருவாங்க. நாங்கள் வந்து பாரத பிரதமர் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 17-18 பாரத பிரதமர் இந்த நாட்டை ஆண்டுட்டாங்க. ஓகேவா? நீங்கள் எல்லார் சொத்தையும் கணக்கெடுங்க. எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் சொத்தும் கணக்கெடுங்க. அந்த 200 ஸ்கொயர் ஃபீட் தான் எங்களுக்கு. இது வரைக்கும் அவர் மேலே ஒரு தவறை யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த நாட்டுக்காக தன்னையும் தன் உயிரையும் வச்சிருக்கிறவர் வந்து எங்களுடைய பாரத பிரதமர். ஏன் அவரை நம்பி ஓட்டு போட மாட்டாங்களா?
அவர் செய்த செயலுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? இன்னைக்கு நம்ம இராணுவத்தை பார்த்து அடுத்த நாட்டுக்காரன் பயப்படுறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வரி விதிக்குது அமெரிக்கா, அதுக்கெல்லாம் நம்ம கலங்கலை. நமக்கு துணை நிற்கிற ரஷ்யா போல நாடுகள் இருக்குது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? பாரத பிரதமரோட நண்பர் ட்ரம்ப் இணக்கமா பேசிக்கிட்டு இருக்கோம், இணக்கமா பேசி எல்லாத்தையும் முடிப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு இதில் வரும்போது தமிழகத்தை இந்த பாரதிய ஜனதா கூட்டணி கண்டிப்பாக 26ல் பிடிக்கும். தேசிய அளவில் பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி அது சார்ந்த தன்னிச்சையாக அமைப்புகள் மீது தொடர்ந்த விமர்சனம் வைக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக அமலாக்கத்துறை, இடி, இசி அப்படின்ற எலெக்ஷன் கமிஷன் கூட பார்க்குறோம். இப்போது தேர்தல் ஆணையம் கூட்டு வைத்து வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறது அப்படின்னு பிரதான எதிர்க்கட்சி திரு ராகுல் காந்தி நிறைய ஆவணங்களோடு அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மறுத்து வருவதை பார்க்குறோம். ஆனால் அதை முன்வைத்தே பீகாரில் பெரிய பேரணி கூட நடத்தியிருக்கிறார்கள். நம்முடைய தமிழக முதலமைச்சர் கூட அதில் கலந்துருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? சார், பொதுவாக வாக்கு திருட்டுனா என்ன? நீங்கள் என்ன குற்றம் சாட்டுறீங்க? வாக்கு திருட்டு நடந்து முடிந்த தேர்தலில் வாக்கு திருட்டு பண்ணி தான் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. ஆமாம். நான் என்ன சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். உங்களுக்கு ஓட்டு சரி பார்க்கறதுக்கு நமக்கு எலெக்ஷன் கமிஷன் டைம் கொடுக்குது. அந்த ஓட்டர் லிஸ்ட்டை சரி பார்க்கணும். ஓட்டு நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துக்கு உங்கள் அட்ரஸை மாற்றுறதுக்கு நமக்கு டைம் இருக்கு, நேரம் ஒதுக்குது. அதே மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் ரிஜிஸ்டர்ட் கட்சிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் கூப்பிடுது. நீங்கள் இது இல்லாமல் நாளைக்கு வாக்குகள் செலுத்த போகிறோம்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சிக்காரனும், அரசியல் கட்சி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எந்த ரிஜிஸ்டர் கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்கள் ஓட்டர் லிஸ்ட் நீங்களா எழுதி செக் பண்ணிட்டு வரீங்க. நீங்களா எழுதி செக் பண்ணிட்டு வரீங்க சார். அப்போ ஒரு வீட்டில் 80 ஓட்டு இருக்கும்போது இந்த லிஸ்ட் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் உள்ளே போவீங்களா, போக மாட்டீங்களா? உங்கள் கட்சி ஓகே பண்ணும், பின்னாடி 10 கட்சிக்காரன் இருக்கான அதே வீட்டுக்கு போவான், அந்த ஊருக்குள்ள, அந்த கிராமத்துக்குள்ள. அந்த 80 ஓட்டை எப்படி சரி பார்க்காம விட்டான்? அப்போ உன் கட்சி என்ன பண்ணுச்சு? உன் காங்கிரஸ் இயக்கம் என்ன பண்ணுச்சு? அதை சரி பார்க்க வேலையை உன் காங்கிரஸ் இயக்கம் என்ன பண்ணுச்சு? உன் கூட்டணி கட்சி என்ன பண்ணுச்சு? உனக்கு எதிர்கட்சி என்ன பண்ணுச்சு? இதையெல்லாம் மீறி எப்படி வாக்கு திருட முடியும்? பொய்யான குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன், ஒரு கிராமத்தில் 500 வாக்குகள் இருக்குன்னா அந்த 500 வாக்குகள் எவன் வீடு, எவன் இருக்கான், சுப்பை இருக்கான், குப்பை இருக்கான்னு எல்லாருக்கிட்டையும் எல்லா கட்சி, இப்போ நம்ம ஊரில் திமுக இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, எல்லா கட்சிகளும் பிஜேபி இருக்கு, எல்லா கட்சியிலையும் ஒரு வாக்கு சீட்டு, ஒரு உங்களுக்கு ஒரு இது இருக்கும், பேப்பர் இருக்கும், பூத் ஸ்லிப் தெரியும் இயல்பா. அந்த பூத் ஸ்லிப்பை நம்ம சரி பார்ப்போம். நம்ம சரி பார்க்குறோமோ இல்லையோ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்சிக்காரனும் அந்த வீட்டை சரி பார்ப்போம், ஒவ்வொரு கட்சியும் பூத் ஸ்லிப் கொடுப்பான். இது இல்லாம பூத் ஏஜென்ட்டோட பணி அதான். ஆமா, இது இல்லாம நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் PLA 2ன்னு சொல்லிட்டு நமக்கு பூத் ஏஜென்ட் நம்ம உட்கார்றோம் பாருங்க. ஓட்டு அன்னைக்கு ஒரு கட்சிக்கு 2 பேருக்கு அனுமதி இருக்கு. அவன் அங்க உட்காந்துருப்பான். உட்காந்து ஓட் லிஸ்ட்ல தாஸ் பாண்டியன் வரனா தாஸ் பாண்டியன் முகத்தை பார்த்து என் ஊருக்காரனா அவன் செக் பண்ணுவான். அப்ப இதெல்லாம் மீறி வாக்கு திருட்டு எங்க போகும்? எப்படி நீங்க திருடுன்னு சொல்லலாம்? இத சொல்கிறாரே சார், யாரோ அல்ல, எதிர்க்கட்சி தலைவர் சார். அப்போ உங்களுக்கு அரசியல்ல நீங்க வந்து தப்பான வழிகளில் எல்லாத்தையும் வழி நடத்துறீங்க. நீங்க வாக்கு திருட்டுனா அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு நடக்கும் போதே உங்க ஆளு பிடிச்சிருக்கணும் சார். இப்போ இது நீங்க சொல்றது மிக சரியான ஒரு வாதம். ஆமா, அதற்கு பதிலளித்து பேசும்போது மத்திய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் என்ன சொல்றாரு, கொளத்தூர்ல கூட நடந்திருக்கு அப்படின்னு அவர் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு சார். சார், அப்போ கொளத்தூர்ல நடந்திருக்குல்ல சார், அவர் சார்ஜ் வைக்கிறார். எத்தனை ஓட்டு நடந்திருக்கு? 10 ஓட்டு திருட்டு. சின்ன திருட்டாலும் திருட்டு தான், பெரிய திருட்டாலும் திருட்டு தானே. ஒன்றுது 10 நடந்துன்னா திருட்டு. கள்ள ஓட்டு போடுறது வேற, வாக்கு திருட்டு வேற. கள்ள ஓட்டு இப்போ கொளத்தூர்ல வந்து ஸ்டாலின் முதல்வர் தொகுதி அப்படிங்கும்போது உன்னுடைய அதிகாரத்தை வச்சு கள்ள ஓட்டு போடுவார். ஓட்டு திருட்டுங்கிறதுக்கு நீ 3 நாளைக்கு முன்னாடியே வீடு வீடா செக் பண்றது. இந்த வீட்டில் 80 ஓட்டுனா அந்த லிஸ்ட் உன் கையில் இருக்கு. 80 வீடு எங்க இருக்கா சார்? பீகாரில் நடந்தது என்னன்னா, பாகிஸ்தான்ல இருந்து வந்தவன், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்தவன்,
இங்க யார் இருக்கா, எவன் இருக்கானே நமக்கு தெரியல. நீங்க வந்து தமிழ்நாட்டுக்காரனா சென்னைக்காரனா, சென்னையில் இருக்கிற வரைக்கும் தானே நீங்க ஓட் லிஸ்ட் ரெடி பண்ண முடியும். வரவனுக்கு பூரா ஓட் லிஸ்ட் எப்படி சார் ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? அது தவறு தானே சார். இது கட்சிக்காரங்க செக் பண்றது ஈஸியான ஒரு வேலை சார். இது வாக்கு திருட்டுன்னு அரசியல் பண்றாங்க, இது தவறு. ரொம்ப சீரியஸ் சார்ஜ் அப்படி போகிற போக்கில் ஒரு ஆப்போசிஷன் லீடர் வச்சிட முடியுமா சார்? அவர் நிறைய 6 மாதம் நான் இதை வந்து களப்பணி மேற்கொண்டு தான் இதை நான் வந்து சொல்றேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. தேர்தல் ஆணையம் நீங்க பிரமாண பத்திரத்தில் உங்களுடைய கையெழுத்திட்டு இதை சமர்ப்பிங்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனா இது பாடிலையே சார். நீங்க அதான் நான் முன்னமே குறிப்பிட்ட பீகார்ல பெரிய பேரணி நடத்தினாங்களே சார், தமிழக முதலமைச்சர் நடத்தட்டும் சார். நீங்க கேக்குறீங்கல்ல 6 மாசம் இதுக்காக நான் வந்து கள ஆய்வு பண்ண அப்படின்ட்டு. இங்க பாருங்க, எதுக்கு நீங்க 6 மாசம் பண்ணணும்? நீங்க எலெக்ஷன் இருக்கும்போது உன் கட்சிக்காரனே வீடு வீடா போறானா சார், பூத் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு, பூத் ஸ்லிப் எடுத்துக்கிட்டு. அங்க தெரியாதா 80 வாக்கு 200 வாக்குங்கும் போது நீங்க அங்க தெரியாதா உங்களுக்கு? அப்பமே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அன்னைக்கே தேர்தலை நிறுத்திருக்கலாம்ல சார். மாற்று கட்சிக்காரர்களும் கட்சிக்காரர்களும் என்ன பண்றாங்க, அரசியல் ரீதியா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லை நீங்கள் சொல்ல பண்ணி இயல்பானதான், இதான் இப்படி தான் நடக்கும், அதில் தெரிஞ்சு. அப்புறம் அந்த ஒரு வீட்டில் 250 ஓட்டு, ஒரு வீட்டில் 400 ஓட்டு, அந்த 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 கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டில் 80 ஓட்டுங்கிறாங்க. அந்த 80 ஓட்டு ஒரு லிஸ்ட்டை கொண்டுட்டு ஒரு கட்சிக்காரன் உள்ளே போகும்போது 80 பேர் இருப்பானா இல்லையா? சரி, உங்கள் கட்சிக்காரன் பூத்து லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து சரி பார்க்குறீங்க, 80 பேர் எனக்கு தான்ப்பா ஓட்டு போடுவான், நான் சத்தம் போடாமல் போயிட்டேன். 100 கட்சிக்காரன் இந்த வீட்டை செக் பண்ணுவான்ல. அப்போ எங்கே போச்சு பூத்து லிஸ்ட், எங்கே போச்சு பூத்து ஸ்லிப், எங்கே போச்சு? உன் கட்சிக்காரன் எங்கே போனால், ஆய்வு பண்ணவன் எங்கே போனால்? PLA 2 போடும்போது நீங்கள் யார் யாரை எந்தெந்த கட்சியை நீங்கள் ஆய்வு பண்ணீங்க? அப்போ உங்களுடைய இயக்கம் சரியாக அரசியல் பண்ணாததால் நீங்கள் வீழ்ந்திருக்கிறீர்கள். அப்போ தவறு நடந்திருக்குன்றதை ஒத்துக்கிறீங்களா? என்ன தவறு? இல்லை சார், அவங்க சரியா கண்காணிக்கல, உங்க கட்சிக்காரன் கண்காணிச்சிருந்தா அன்னைக்கு வந்து எலெக்ஷன் நிறுத்திருக்கலாம். வாதத்தின் அடிப்பில் அப்போ தப்பு சார். உங்க கட்சிக்காரன் கரெக்டா வேலை செஞ்சிருந்தா அந்த 80 பேர் அங்க இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கு எலெக்ஷன் நின்றுக்கும்ல. நீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு போய் 6 மாசம் காலமா நீங்க கலாய்வு பண்றீங்க கள்ள ஓட்டுன்ட்டு? எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து நமக்கு வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எல்லாத்தையும் கொடுக்கு சார். உங்களுக்கு நீங்க போய் செக் பண்ணலாம். பூத் லிஸ்ட் உங்ககிட்ட கொடுத்துருது. இந்த லிஸ்ட்ல இந்த தெருவில் யாரா இருக்கான்னு வீடு வீடா நீங்க போலாம். இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து 6 மாத காலம் ஆய்வு பண்ண ஓட்டு திருட்டு அப்படின்னா இது தவறான வாதம். இது பொய்யா வைக்கிறாங்க. இந்த பொய்க்கு வந்து மக்கள் வந்து பீகார்லேயே சாட்டையடி கொடுப்பாங்க. வேணா பாருங்க. நல்லது சார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.